வரலட்சுமி தெரியும்ல, போடா போடி படம் நடிச்சாங்களே சிம்பு ஆமா கூட. ஆமா ஆமா ஆமா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் போடா போடி நடிச்சாங்க. ஆனா அது அவ்வளவு ஒரு பெரிய ஹிட் ஆகல. கொஞ்சம் எனக்கு ஃப்ளாப் தான் அந்த படம். பிடிச்சிருந்தது. ஆமா, உன்ன மாதிரி சில பேர் பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் அந்த படம் அவ்வளவு பெரிய ஹிட் இல்ல. அதுக்குன்னு ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப பெரிய ஹிட்ட வந்து அது காணல அந்த படம். சோ அவங்க வந்து அடுத்த படம் ஒண்ணு நடிச்சாங்க. மத கஜ ராஜா அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்க சுந்தர் சியோட டைரக்ஷன்ல. பட் அந்த படம் வந்து வெளியவே வரல. அதனால என்ன டாக் வந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள இவங்க வந்து ராசி இல்லாத ஹீரோயின் அப்படின்னு பேச ஆனா ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு வந்து மூவி நடிச்சுதான் earn பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லையே. ஆமா, அப்படி இல்ல. பட் அவங்க லைக் பண்ணி நடிக்கிறாங்கல்ல. செலக்டட் மூவி சூஸ் பண்றது தப்பு கிடையாதுல்ல. ஆமா, பட் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா யூசுவலான டாக் தானே, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஃபிலிம் எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்காங்கல்ல. ஓகே, ஆமா. அப்புறம் சோ அவங்க வந்து ராசி இல்லாத ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி டாக் வந்துடுச்சு. இப்போ பார்த்தாக்கா பாலா படம் எடுத்துட்டு இருக்காருல்ல, அந்த படத்துல வந்து வரலட்சுமி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. வரலட்சுமி சசிகுமார். ஆமா, கரகாட்ட வேஷத்துல எல்லாம் நடிக்கிறாங்க. அவர் நாதஸ்வரம் பிளேயர் மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சோ அந்த படத்துல வரலட்சுமி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. யாரு ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தா விஷால் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காருப்பா. ஓ, இந்த படத்துல நடிக்க சொல்லி. ஆமா, எப்படின்னா பாலா சாரோட டைரக்ஷன்ல அவர் ஆல்ரெடி அவன் இவன் படம் பண்ணியிருந்தார்ல. சோ அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு போல. வரலட்சுமிக்கு விஷால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கன்னடம் படத்துலயும் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம் வரலட்சுமி. ஆமா, பரவாயில்ல. சேம் இல்ல, வேற படத்துல வேற ஸ்கிரிப்ட்ல வேற டைரக்டர் கூட பண்ணிட்டு இருக்காங்க கன்னடம் படத்திலும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா விஷால் வந்து பயங்கரமா ரெக்கமெண்டேஷன்ல இருக்காராம். ஐ மீன் வரலட்சுமிக்காக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஆல்ரெடி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டாக் இருந்தது கொஞ்சம் முன்னாடி. அந்த மேபி ஒரு மனிதாபிமானம் கூட இருக்கலாம்ல, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? ஆனா மனிதாபிமானம் படுற அளவுக்கு ஒன்னும் அவசியம் இல்லையே வரலட்சுமி பண்ணணும்னு. நீங்க அதுக்கப்புறம் வரலட்சுமியை சுத்தி வந்து நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் கண்ணோட. உண்மையை தானப்பா சொல்றோம், அதுக்கு தான் லாஸ்ட்ல நாங்க சொல்லலன்னு வர சொல்றோம். சோ இப்போதைக்கு இதுதான் டாக். ஓகே.